வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 17 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் கேரள கடலோரம் புதிய காற்று சுழற்சி உருவாகியிருக்கிறது. இந்த புதிய காற்று சுழற்சி கேரள கடலோரத்தில் தொடர்ந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது. இது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அடுத்தபடியாக வங்கக்கடலில் ஒடிசா கடலோரத்தை ஒட்டிய நிலப்பகுதிக்கு மேல் உயரழுத்தம் நீடிக்கிறது. இந்த உயரழுத்தம் அப்படியே குடைபோல் இறங்கி தமிழ்நாட்டின் கரையோரம் வரைக்கும் வருகிறது. இதனால் குளிர் மூடு பனிப்பொழிவு இன்றைக்கு இருக்கு. ஆனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இருந்ததை விட குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் நேற்றைக்கும் குறைவாக இருக்கிறது. வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். கொஞ்சம் கிழக்கு திசையிலிருந்து, அதாவது இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வங்கக்கடலில் இருந்து கொஞ்சம் நீராவி காற்று எடுத்துக்கொண்டு ஏறுகிறது. இது கொஞ்சம் மேகமூட்டத்தை ஏற்படுத்துகிறது. அதிகாலை மேகமூட்டம் தான். காலையில் இருக்கலாம். கொஞ்சம் டெல்டாவோட வேதாரண்ய பகுதியிலலாம் கொஞ்சம் மேகமூட்டம், ஒரு 2 தூறல் துளி கூட விழலாம். அது மழையாக மாறாது, கருமேகங்கள் சூழும், அவ்வளவுதான். மூடுபனிப்பொழிவு நாளை உண்டாகிறது. மீண்டும் அந்த உயரழுத்தம் சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திர பிரதேசத்தோட மத்திய பகுதி இந்த இடங்களில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மூடுபனி, அடர் மூடுபனி நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்படும். அதாவது நாளை 18ஆம் தேதி. அதான் அதோடு முடிஞ்சிடும் மூடுபனி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு காற்று வர தொடங்கும். 19, 20, 21, 22ன்னு மூடுபனி என்பது விலகி குளிர்பனியாக மாறும். கிழக்கு காற்று 23ஆம் தேதி தான் முழுமையாக வரும். இருந்தாலும் அரபிக்கடலில், அதாவது கேரள கடலோரம் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இமயமலை பகுதியிலிருந்து காற்றை, அதாவது நேரடியாக ஈர்க்க வழித்தடம் இடையில உயரழுத்தம் இருக்கு. அது வழித்தடமாக அமையாது. இடையில இடைமறித்து கொண்டிருக்கிறது உயரழுத்தம். அதனால இமயமலையிலிருந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கக்கடல் வழியாக தமிழ்நாடு ஏறக்கூடிய, இலங்கையில் கொஞ்சம் கூடுதலாக ஏறக்கூடிய காற்று கொஞ்சம் குளிரை கொடுக்கும். கேரளாவில் மழையை கொடுக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த குளிரும். 22, 23 கிழக்கு காற்று வரும். கொஞ்சம் மேகமூட்டத்துடன் கூடிய குளிர் இருக்கும். அதாவது மழை காலத்தில் இருக்கிற குளிர் போல ஒரு குளிர் இருக்கும். 21, 22 தேதிகளில். 23ஆம் தேதியும் கொஞ்சம் மேகமூட்டம்லாம் நிறைய வந்துடும், குளிர் இருக்கும். ஆக மழை எப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளை மூடுபனி. கேரளாவில் மழை இருந்துகிட்டே இருக்கும். கேரள கடலோரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேக உற்பத்தி ஆகும். குளிரோடு இணைந்த மேகமூட்ட வானிலை 21ஆம் தேதியிலேருந்து இருக்கும். 22 வரைக்கும். 23 அதிகாலையும் மேகமூட்டம், கருமேகமூட்டம், கடுமையான மேகமூட்டமாக அங்கே மாறிவிடும். 23ஆம் தேதி மதியத்திலிருந்து மழை தொடங்குது. கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் இதை விட தாமதமாக 23ஆம் தேதி மாலை கூட தொடங்கலாம், இல்லை 23ஆம் தேதி இரவு கூட தொடங்கலாம். தாமதம் ஆய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் தாமதம் அடைந்தால் ஒரு நாள் பின்னாடி போகும். 23, 24, 25 என்பது 25, 26, 23, 24, 25 என்பது 24, 25, 26 ஆகிவிடும். 26 விலகும் நாள் தான், அது அச்சப்பட வேண்டாம். 24, 25 வலுவான மழை தெரிகிறது. 25 மழைதான். 23 தொடங்காவிட்டால், 23 தாமதம் அடையும் பட்சத்தில் 24 தொடங்கும். அதாவது 23 மதியம் தொடங்கினா அதுல இருந்து 72 மணி நேரம், அப்படிதான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். 72 மணி நேரம். 3 நாள் 24 மணி நேரம்.
ஆக 24, 25, 26, 23, 24, 25 இதுதான் இப்போ கேள்வி. 72 மணி நேரம் எப்படி அமைகிறது என்பதை பார்ப்போம். பெரும்பாலும் 23 மாலை அல்லது இரவு தான் வரும்போது தெரிகிறது, தொடக்கும் போது தெரியுது. அப்ப 26 மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த மழை எங்கே பொழியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் படங்கள்லாம் நிறைய நினைச்சிருக்கேன், அதை பொறுமையாக பாருங்க. படம் 1 பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூடு பனி கொடுக்கக்கூடிய அந்த உயரடுத்த வானிலை படம். படம் 2 பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றுவது எப்படி ஏற்றுதுன்னு பாருங்க. அதில் பாருங்க வளிமண்டல வலுவான சுழற்சி தாழ்வு சுழற்சியை பாருங்க தமிழ்நாடு கொண்டு வந்து ஏற்றும். தமிழ்நாடு வந்து ஏறும். தமிழ்நாட்டோட வடகடலோரம் வரைக்கும் நிகழ்வு எங்க இருக்கும்? நிகழ்வு இலங்கையில் இருக்கும். இலங்கையில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை ஏற்றுவது சென்னை வரைக்கும் ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை அதையும் தாண்டி நெல்லூர் வரைக்கும். எதற்காக இப்படி நடைபெறுதுன்னா இமயமலைக்கு 23ஆம் தேதி மேற்கத்திய இடையூறு வரப்போகிறது. அது என்ன மேற்கத்திய இடையூறுனா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இடையூறு. அது ஒரு தாழ்வு பகுதி இமயமலைக்கு வருது. மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அது அப்படியே ஈரான் ஈராக் வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலையோட காஷ்மீர் பகுதிக்கு வருது. அது அப்படியே இமாச்சல் பிரதேசம் அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் டெல்லி வரைக்கும் கூட மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. 23, 24, 25 அது காஷ்மீருக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். காஷ்மீரில் பனிப்பொழிவு, அதாவது ஒரு பனி புயல் மாதிரி தான் அதோட கணக்கில் எடுத்துக்கணும். அது எப்படின்னா குறைந்த அழுத்த பகுதி இமயமலைக்கு வந்தா என்ன செய்யும்? லைட்டா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பனியை அப்படியே விசிறி விடும். அப்படியே ஐஸ் கட்டி மழை பொழிவை கொடுக்கும். சிம்லா குல்லு மணாலி அப்படியே அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி உத்தரகாண்ட் பகுதியெல்லாம் வரக்கூடிய 22, 23, 24, 25 அப்புறம் இமயமலையில் மழை பொழிந்து உறைந்திருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா இமயமலையில் ஸ்ரீநகர்லாம் 3 டிகிரி -3 டிகிரி ஆக போகுது. அன்றைக்கு லே -16, கார்கில் -18, மாண்டி 0 டிகிரி ஆக போகுது. இப்போ இன்றைக்கெல்லாம் சிம்லா மற்றும் சாங்கலா போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை குறைந்திருக்கு. ஆனால் இன்றைய விட நாளை மறுநாள் ரொம்ப குறைய போகுது. சிம்லா இன்னைக்கு 6 டிகிரி இருந்தாலும் நாளைக்கு 2 டிகிரி ஆகும். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய 222 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடியது -16 பாருங்க. சிம்லா 2 டிகிரி +2, ஆனால் சாங்காலா -16, ரெண்டும் ஒரே மாநிலத்தில் இமாச்சல் பிரதேசம் 222 கிலோமீட்டர் தொலைவு தான். அது ரோடு சாலை மார்க்கம் பண்ண ஏர் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, சுமார் 50, 70, 75 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல கூட -16 உயரமான மலைப்பகுதி. அது இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு இடத்துல பனி உறைந்திருக்கிறது, ஒரு இடத்துல உறையவில்லை, நார்மலான +2 டிகிரி வெப்பநிலை இதெல்லாம் இருக்கு. இது அப்படியே வரக்கூடிய 23, 24, 25 ஒட்டுமொத்தமாக பனிப்பொழிவாகவும் மழை பொழிவாகவும் மாறப்போகுது இமயமலை பகுதி. இது எதற்கு சொல்றேன்னா இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள் பாவம் கார்கில்ல -18 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்காங்க. லேல -16 டிகிரி. நம்முடைய எல்லையை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவார்களா என்று அதாவது எல்லையை பாதுகாக்கும் பணியில் எல்லை பாதுகாப்பு பணியில் ராணுவமும் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களுக்காக அந்த மழைப்பொழிவு 23, 24, 25 மழைப்பொழிவு உறைந்து இருக்கக்கூடிய செட்டாயிருக்கூடிய பகுதியில் பெய்யும் பொழுது பனிச்சரிவை ஏற்படுத்தலாம், மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய 23, 24, 25 மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறு வந்து அங்க மழைப்பொழிவை கொடுக்க போறதுதான் நமக்கு சாதகமா அமைய போகுது. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய குளிரை அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கும் அந்த பனிப்புயல். அதாவது மேற்கத்திய இடையூறு எனப்படும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. இங்கே குளிர் வராமல் கிழக்கு காற்று மிக எளிதாக ஊடுருவும் தமிழ்நாட்டுக்குள்ள. கிழக்கு காற்று ஊடுருவது மட்டும் இல்லாம அது உயரழுத்தத்திற்கு மேற்கு புறமாக இமயமலை பகுதியை நோக்கி ஈர்க்கப்படும் என்பதனால கிழக்கு காற்று. இதனாலதான் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது 24, 25
சென்னை நெல்லூர் வரைக்கும் கூட திருப்பத்தூர் மாவட்டம், ஏன் பெங்களூர் வரைக்கும் கூட மழை வாய்ப்பு தெரிகிறது. இது தெரிகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் சென்னைக்கு கண்டிப்பாக மழை இருக்கு. இது எந்த அளவிற்கு பெங்களூர் வரைக்கும் போகும், கிருஷ்ணகிரி வரைக்குங்கிறது ஆய்வு இருக்கு. ஆனால் திருப்பத்தூர் வரைக்கும் அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கூடுதல் வாய்ப்பு. சென்னை கண்டிப்பா இருக்கு. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிழக்கு காற்றை தமிழ்நாடு ஏறும் பொழுது, வடக்கு நோக்கி ஈர்க்கும் பொழுது கிழக்கு நீராவி காற்று தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை 24, 25 கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. அங்க மட்டுமா? எதற்காக சென்னைன்னு சொல்றேன்னா, திடீர் மழைப்பொழிவு என்று பேசுபொருளாகும் ஊடகங்கள்ல இது நாம முன்கூட்டியே சொல்றோம், ஏற்கனவே சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும். அடுத்த மழை 23, 24, 25 வடக்கு நோக்கி இமயமலை இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு கிழக்கு காற்றை ஈர்க்கும் பொழுது தென்னிந்தியாவில் தென் மாநிலங்களோட, அதாவது தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். 23, 24, 25, 24, 25, 26 ஒரு நாள் தள்ளி கூட சில மணி நேரங்கள் தள்ளல், சில மணி நேரம் 26ல் சேர்ந்துக்கும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட வானிலையாக அமைய போகிறது. சரி, வாய்ப்பு 1. வாய்ப்பு 2னா நிகழ்வு இலங்கையில் தான் இருக்கும். ஏற்கனவே நாம எதிர்பார்த்தது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் போகணும். இப்ப இலங்கை மீது ஏறும் என்பதனால சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்க சாதகம் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் அப்படியே குமரி கடல் வழியா போயிடும் திரும்பி, ஏற்கனவே வந்தது போலவே. அப்ப இலங்கைக்கு மீண்டும் குறைந்த அழுத்த பகுதி. ஆக அச்சப்பட வேண்டாம். ஆனா இன்னொன்னு, நிலநடுக்கோட்டு பகுதி வழியா போனாதான் இலங்கைக்கு மழை. இலங்கை மீது ஏறினால் இலங்கைக்கு மழை கிடைக்காது, தமிழ்நாடு தான் கிடைக்கும். ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை தேவையில்லை தான் உங்களுக்கு. இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டுக்கு சில இடங்களில் மழை தேவை. அதனால அது இலங்கையில் ஏறி மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது. 23, 24, 25, 26, 24, 25, 26 வச்சுங்க. 24, 25, 26 இது தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்துக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது எந்த அளவிற்கு இது வந்து அதிகபட்ச வாய்ப்பா வச்சுங்க. இதை குறைந்தபட்ச வாய்ப்பு அது டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கு தான். எப்படி வாய்ப்பாக அமைந்தாலும் டெல்டாவிற்கு மழை உண்டு. எந்த வாய்ப்பு 1, 2, 3 எப்படி இருந்தாலும் டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு உண்டு. அதிகமா முன்னேறினால் நெல்லூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். கொஞ்சம் குறைந்தா சென்னை வரைக்கும், இன்னும் கொஞ்சம் தெற்காக போனால் புதுச்சேரி மற்றும் மரக்காணம் வரைக்கும், இன்னும் கொஞ்சம் தெற்காக போனால் கடலூர் வரைக்கும் தான் இப்படி இருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு வரைக்கும் வாய்ப்பு கூடி இருக்கிறது எனலாம். பரங்கள்லாம் நான் இணைத்திருக்கிறேன், கூடி இருக்கிறது எனலாம். வாய்ப்பு சென்னைக்கும் மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. டெல்டாவிற்கு கண்டிப்பா உண்டு. இது வடக்கு நோக்கி முன்னேறி காற்றை குவித்து மீண்டும் தெற்கு நோக்கி வந்துடும். தென் மாவட்டங்களுக்கு உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு, திண்டுக்கலுக்கும் புதுக்கோட்டைக்கு உண்டு. நீங்க அதிகமா ரொம்ப எதிர்பார்த்தினா ஏமாறத்தை கொடுக்கும், எதிர்பாராமல் பெய்தால் மகிழ்ச்சி கொடுக்கும். அதனால நிகழ்வு என்பது இன்னும் வங்கக்கடலுக்கே வந்துதான் அது தமிழ்நாட்டை நெருங்க போகுது. கிழக்கு காற்றை 3 நாள் குவிக்க போகிறது. 3 நாளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த நாள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இதுல மழை தெரிகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இது மழை தெரிகிறது. கேரளாவிற்கு கண்டிப்பாக தெரிகிறது. கேரளாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினால கிழக்கு காற்று மேற்கு நோக்கியும் பயணித்து மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது. ஆக வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அப்டேட்ஸோட இணைந்திருந்து நீங்க உங்களுடைய பணியை திட்டமிடணும். ஆக இப்படித்தான் இனிமேல் எதிர்கால வானிலை என்னோட அறிக்கை இருக்கும். அதே போல தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், டெல்டாவிற்கு கொடுக்கும். வாய்ப்பு 1, 2, 3 எது அமைந்தாலும் டெல்டாவிற்கு மழை உண்டு. வாய்ப்பு 1 என்பது தென் மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை தருவது. வாய்ப்பு 2 என்பது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அதிக மழை தருவது. வாய்ப்பு 3 என்பது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதிக மழை தருவது. அதில் அதிகமாக நுழையும் இடத்துல வடகடலோர வடவுள் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை தரும். ஆக எந்த வாய்ப்பாக இருந்தாலும் டெல்டாவிற்கு உண்டு. ஆகவே வரக்கூடிய 23, 24 தொடக்கம் இதுதான் நம்மளுக்கு இப்போ ஆய்வில் இருக்கு. 23 மதியம் மாலை தொடங்கலாம். எப்படி தொடங்கினாலும் 72 மணி நேரம் மழை அதில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மாத இறுதியிலையும் அடுத்த காற்று சுழற்சி
இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து இலங்கைக்கு கண்டிப்பாக அது மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும். தமிழ் டெல்டாவிற்கும் மழை பொழிவை கொடுக்கும். மாத இறுதி நாட்கள். அதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி வாய்ப்பில் அமைய இருக்கிறது. இப்படி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலையும் நிகழ்வுகள் இருக்கு. மழை வலுவான நிகழ்வு, அதாவது வலுவான நிகழ்வுகளே ஏப்ரல் மேல இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நேற்றைய மாலை அறிக்கையில். ஆக வித்தியாசமான கோடையாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டது என்று இன்றைக்கு நாளைக்கு அறிவிப்பு வந்தாலும் பெயர் அறிவிப்பு தான் வடகிழக்கு பருவமழையில் முடிந்துன்னு வரும். ஆனால் மழை தொடரும். நமக்கு தேவை மழை, அது எதா இருந்தாலும் சரி. மழை 23, 26 வரைக்கும், 23, 24, 25, 24, 25, 26, 72 மணி நேரம் மழை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை மற்றும் விதைப்பு அனைத்து பணிகளையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். கடலோரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது. அதில் டெல்டாவிற்கு உறுதியாக இருக்கு. சென்னை உள்ளிட்ட வடகடலோரமும் அதிக வாய்ப்பு, தென்கடலோரமும் வாய்ப்புண்டு. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.